பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ராமாயணத்தில் எதை கேட்டோமோ அதை விட்ட இடத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விட்ட இடம் எது என்று சொன்னால், ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடந்தது. நாட்டையெல்லாம் அலங்கரிக்க சொன்னார்கள். அந்த நேரத்திலே அலங்கரிப்பு எதற்காக என்று பார்த்த கூனியானவள் கைகேடத்திலே வந்து கலகம் செய்தாள். ஆகவே உன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய பரதனுக்கு நாடு வாங்க வேண்டும், ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஏற்கனவே சம்பராசுர யுத்தத்திலே நீ கேட்டிருக்கக்கூடிய வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவளுடைய மனத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கைகையினுடைய அரண்மனைக்கு சென்றாள். அவளிடத்திலே பலவிதமாக பேசினாள். கடைசியிலே இதையெல்லாம் சொல்லி அவளை எவ்வளோ கரையேற்ற பார்த்தாள். கடைசியிலே கைகையை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் கைகையினுடைய தந்தையாக விளங்கக்கூடிய கேகயனுக்கும் ஜனகனுக்கும் பகை வந்தால், போர் வந்தால் ராமன் யார் பக்கம் இருப்பான் என்பதையெல்லாம் எண்ணிப்பார். ராமன் ஆட்சி பெற்றால் உன் தந்தைக்கு கேடு வரும் என்றெல்லாம் சொல்லி அவளுடைய மனதை மாற்றினாள். அப்படி மாற்றுகிற போது அவளுடைய சிந்தையும் அங்கே சிதறுகிறது என்று சொல்லுகிறார் அங்கே கம்ப நாட்டாழ்வார். அவர் என்ன சொல்லுகிறார்? மந்தரை பின்னரும் வகைந்து கூறுவாள் அந்தரம் திந்துல கழிக்கும் நீரினால் தந்தையும் கொடியினற்றாயும் தீயினால் எந்தையே பரதனே என் செய்வாய் என்றாள். ஆகவே அவளை பார்த்து சொன்னாள், கைகையை பார்த்து கூனி சொன்னாள், அரசரில் பிறந்த நல் அரசரில் பிறந்து அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் பூந்து போர் அரசி பேர் அரசி யானனி கரிசேர் கருந்துயர் கடலில் வீழ்கின்றாய் உரசையை கேட்கலை உணர்த்தியோ என்றாள். ஆகவே நீ சிறிய துன்பக் கடலில் விழப்போகிறாய். கல்வியும் வளமையும் கணக்கு இல்லாட்டலும் வல்வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய புல்லிடை ஊத்ததும் உதவியும் போல் என்றாள். கல்வி இருக்கிறது, இளமை இருக்கிறது, கணக்கில்லாத ஆற்றல் இருக்கிறது, நல்ல அழகும் வீரமும் எல்லையில்லாத குணங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரதனுடைய அந்த தகுதிகளெல்லாம் ஆட்சி பொறுப்பில் அவன் ஏற்காது போனால் அமுதத்தை கீழே கொட்டியது போல் ஆகிவிடும் என்று சொல்லி அவள் அங்கே பேசுகிறாள். புல்தரையில் கொட்டி அமுதமானான் பரதன் என்று கூறி கூனி கைகை இடத்திலே கோல்மூட்டினாள். மந்தரையின் மாற்றத்தை உணர்ந்த கைகையை மனுமுதல் வந்த இந்த குலத்திற்கு மூத்தவன் இருக்க இளையவன் ஆள்வது முறை அல்ல என்றாள். பொதுவாக ஒரு அரசன் என்று சொன்னால் அந்த அரசனுக்கு 4 பிள்ளைகள்னால் மூத்த பிள்ளை தான் பட்டம். அந்த பிள்ளை பட்டத்துக்கு வந்த பின்னால் அவனுக்கு 4 பிள்ளை பிறந்தாலும் அதில் யார் மூத்தனோ அவனுக்கு தான் பட்டன்றது வரன்முறை இருக்கிறது. அப்படி அந்த வன்முறையை மீறி நான் நடப்பது நியாயமல்ல என்று சொல்லி போதியன் இது நின்றின் புன்பொறியினாவை சேதியாது பொறுத்தனன் புறம் சிலர் அறியின் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நன்றாய் ஆதியாதலின் அறிவிலி என்றாள். ஏதோ உன்னுடைய நாக்கையே அறுத்துட்ருப்பேன் நான், இந்த மாதிரிலாம் ராமனுக்கு நாடு இல்லாமல் பரதனுக்கு நாடு என்று ஆக்கிய காரணத்தினால், ஆகவே நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாதே, நீ என்னுடைய தந்தையாலே அனுப்பப்பட்ட வேலைக்காரியாக இருக்கிற காரணத்தினால் உனக்கு எந்த துன்பமும் செய்யாமல் இருக்கிறேன், ஆகவே நீ போய்விடு என்று சொன்னாள். இன்னும் பார்க்கிறாள் கூனி. இவளை எப்படியாவது கரைத்தை தீய வேண்டும் என்பதற்காக நினைத்து மீண்டும் கூனியானவள் பேசலானாள். கைகையினுடைய காலிலே விழுந்து பேசலானாள். ராமன் பதவியேற்றால் கோசலையின் நிலை உயரும், உன் நிலை தாழும், நீ கோசலைக்கு வேலைக்காரியாவாய், நீயே கோசலைக்கு வேலைக்காரியாகிற போது நான் உனக்கு வேலைக்காரியாக இருந்து என்ன பயன்? ஆகவே உனக்கு வேலைக்காரியாக இருந்து என்ன பலன்களை அடைய முடியும் என்று கூறி கூறி கைகடத்திலே உனக்கு வேண்டியவர்களும் உன்னாலே பலன் பெற முடியாது என்று சொன்னாள். உனக்கு அஞ்சி உன்னுடைய கணவன் தசரதனுக்கு அஞ்சி ஜனகன் உன் தந்தையின் மீது படையெடுக்கவில்லை. ராமன் ராஜா ஆனால் ஜனகன் உன் தந்தையின் மீது படையெடுப்பான். உன் தந்தையின் நிலைமை என்ன ஆகும் என்று எண்ணிப்பார் என்று கூனி கைகடத்திலே சொன்னாள். காதலும் பெருங்கணவனை எஞ்சிய கனிவாய் சீதை சந்தை உன் தந்தையை தருகிறன் ராமன் மாதுளன் அவன் நுந்தைக்கு வாழ்வினி உண்டோ பேதை உன் துணை யாருளர் வழிபட பிறந்தார். ஆகவே உன் தந்தையை பகைவர்கள் தாக்கும்போது உன் தந்தைக்கு துணையாக ராமன் போரிடாவிட்டால் உன் தந்தையின் நிலைமை என்ன ஆகும் யோசித்துப்பார் என்று கூனி கூறினாள். கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். கல்மேல் கல்லெறியை கைகையின் பொய்கை கலங்கியது, சொல் புத்தி கேட்டு சுய புத்தி கெட்டது, விரியாத கட்டடம் விரிசல் விட்டது, கைகேனின் மனம் காரியது என்கிறார் கம்பர்.
தீய மந்தரை ஒரே செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது சூழ்ச்சியின் நிமையோர் மாயையும் அவர் பெற்ற நல்வரம் உண்மையாலும் மாயாந்தனர் ஏற்றிய அறத்தாலும் அறக்கர் பாவமும் அல்லவர் ஏற்றிய அறமும் துறக்க நல்லூருள் துறந்தனல் தூமொழி மடவான் இறக்கமன்மை என்றோ என்று உலகங்கள் ராமன் பறக்கும் தொல்மோள் அமிதனை பெறுகின்றதவே. அந்த கைகேயன் அவள் இறக்கமில்லாமல் ராமனை காட்டுக்கு போய் என்ற வரத்தை கேட்டு அதில் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த உலகம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அரக்கர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அதனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைத்தது. ஆகவே அவளை நாம் ஒரு விதத்திலே போற்றித்தான் ஆக வேண்டும் என்று இங்கே கம்பர் குறிப்பாக சொல்கிறார். கைகேயி குனியை நோக்கி, என் மகன் பரதன் மணிமுடி அணிய ஒரு உபாயம் கூறு என்று சொன்னாள். உடனே அவள் என்ன சொன்னாள்? நான் சொல்லும்படி நீ கேட்டால் 7-14 உலகங்களும் உன் மகன் பரதனுக்கு வந்து சேரும் என்றாள் கூனி. உடனே எப்படி வந்து சேரும்னு கேட்டாள். சம்பரன் என்று சொல்லக்கூடிய அசுரனுக்கும் இந்திரனுக்கும் இங்கே சண்டை வந்தது. அப்படி சண்டை வருகிற போது இந்திரன் தசரனை கூப்பிட்டான். உடனே இந்திரன் தசரனை கூப்பிடுகிற போது இந்திரனுக்கு தேரோட்டியாக நீ இருந்தாய், இந்திரனுக்கு பக்கத்திலே இருந்தாய். அந்த நேரத்திலே என்ன ஆனது என்று சொன்னால், தேர் சக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த கடையாணி கண்டு விட்டது. அப்படி கடையாணி கண்டு விட்டால் தேர் சக்கரம் கீழே விழுந்து விட்டிருக்கும். சம்பராசூரனை அங்கே போரிட முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், உனது இடகையை ஆள்காட்டி விரலை அந்த அச்சாணியிலே உள்ளே நுழைத்து கடையாணியை போல இருந்து காப்பாற்றி அந்த சண்டையிலே சம்பராசுர யுத்தத்திலே தசரன் வெற்றி வாகை சூடும்படி செய்தாய். அதனால் அந்த தசரன் மனமகிழ்ந்து என்ன செய்தான்? உனக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று சொன்னான். அந்த 2 வரங்களை இப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள் என்று சொன்னாள். நாடி ஒன்று உனக்கு உரை செய்வேன், நள்ளின் மண்ணி நகையாய் தோடி வந்ததார் செம்பரன் தொலை ஒற்ற வேலை ஆடல் வென்றியான் அருளிய வரமவை 2 கோடி என்ற நள் உள்ளமும் கோடியே கொடியாள். பரதனுக்கு நாடு, ராமனுக்கு காடு. இந்த 2 வரங்களை தசரனிடம் கேள் என்று சொல்லி கூனியானால் கைகேயி மனத்தை கலக்கிறாள். 2 வரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து திருதரச் செய்தி ஒன்றினால் சிறுநிலமெல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகருக்கு உபாயம் இது என்றாள். ஆகவே ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு என்று கேட்டுவிட்டால் 14 வருடங்கள் கழித்தான் அவன் இந்த ஆட்சியை பெற வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிவிட்டால் இவனே நிரந்தரமாக இந்த நாட்டிற்கு அரசனாக இருப்பான் என்று சொன்னாள். யார்? கூனி. இடத்திலே கைகேயிடத்திலே உபாயம் சொன்ன கூனிக்கு முத்து ஆரமும் பொன்னும் தந்து ஆறத் தழுவி, இனி எனக்கு என் மகன் பரதனுக்கு நான் மட்டும் தாயல்ல, நீதான் தாய் என்று சொல்லி அவனை போற்றி புகழ்ந்தாள். இந்த 2 வரமும் கிடைக்காவிட்டால் அரசன் முன் உயிர் துறப்பேன், நீ சென்று வா என்று சொன்னால் கைகேயி கூனியிடம். நன்று சொல்லினை நம்பியை எழில்முடிய சூட்டல், துன்று காணத்தில் ராமனை துரத்தல், இவ்விரண்டும் அல்லது ஆமனில் அரசன் முன் ஆறுயிர் துறந்து புன்றி நீங்குதல் புரிகுவன் யான் போதினி என்றாள். கூனி கைகேயிடம் விடைபெற்று சென்றாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையிலே கைகேயி மூழ்கியிருந்தாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தயரதன் நம்முடைய அரண்மனைக்கு வருவான். வருகிற போது அவனிடத்திலே இந்த வரத்தை கேட்க வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து தன்னுடைய நிகழ்ச்சியை அங்கே நடத்த ஆரம்பித்தாள். கூனி போனவன் கைகேயி தன் அலங்காரத்தை அழித்தாள். கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்பார்கள். மந்தரையின் பேச்சுப்படி மண் தரையில் வீழ்ந்தாள். அக்கணமே படுத்து கிடந்த ராவணன் விதி படுக்கை விட்டு எழுந்து விட்டது. கூனியின் சொற்படி பூமாலையை சேர்த்தாள். மேகலாபுரணத்தை அறுத்து எறிந்தாள். கால் சலங்களைகளை கழற்றி எறிந்தாள். வளையல்களை ஒடித்தாள். பொட்டை அழித்தாள். எல்லா ஆபரணங்களையும் தூக்கி எறிந்தாள். கூந்தலை விரித்தாள். கண்ணிலே நீர் பெருக்கினாள். கூனி வேணுகொன் குலமலர் குப்பை நின்று இழுந்தாள். வளை துறந்தனள். மதிநேல் மறுத்துடைப்பான் போல் அழக வாழ்நுதல் அரும்பெறல் திலகும் அழித்தாள். இப்படி ஒரு அலங்கோலமான கோலத்திலே கைகேயி எங்கே காட்சியளித்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலே எல்லா வேலையும் ஒழிந்துவிட்டு அங்கே வந்தான் தசர மகா சக்கரவர்த்தி வந்தான். கைகேயினுடைய அரண்மனைக்கு வந்தான். நம்பி வீழ்ந்தன்ன நாடகமையில் துயின்றன்ன அவ்வை நீங்குமென்று அயோத்தி வந்தடைந்த தவ்வையாம் என கிடந்தனள் கேகையன் தாதை. மகாலட்சுமி போய்விட்டால் அந்த இடத்திலே மூதேவி வந்து விடுவாள். அந்த மூதேவி இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து இங்கே அமரப்போகிறாள் என்பதற்கு அத்தாட்சியாக தானே அந்த மூதேவி போல் காட்சியளிக்கிறேன் என்று சொல்லி அங்கே கைகேயி காட்சியளித்து கொண்டிருந்தாள். பட்டாபிஷேக ஏற்பாடுகளை செய்துவிட்டு இரவு 12 மணி அளவிலே தயரதன் கைகேயி அரண்மனைக்கு வந்தான். யார் அவள்? அந்த கைகேயி அந்த தசரனுக்கு மிகவும் செல்லமான மனைவி.
அவன் தொட்டால் சினுங்கும் பட்டாம்பூச்சி கட்டான் தரையில் கவிழ்ந்து கிடந்தது. நள்ளிரவு வேளையில் நாயகியின் இல்லடைந்தான், வீட்டை அடைந்தான். மானை எடுக்கும் ஆணை போல் எடுத்தான். மீன் தோள்கிறது போல் மண்ணில் வீழ்ந்தாள். கைவினை மீன் நழுவின மீன் போல் வீழ்ந்தாள். ஆகவே அவன் தூக்கி தூக்கி பார்க்கிறான். அவள் நழுவி கீழே வருகிறாள். உனக்கு என்ன துன்பம் நேர்ந்து விட்டது? ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்கிறாய் என்று கைகையை பார்த்து தசரன் கேட்டான். நேர்ந்தது என்ன என்றான். சோர்ந்தது ஏதோ என்றான். பாசாங்க மயில் பதில் பேசவில்லை. அழுதான் தொழுதான், வாய் திறக்கவில்லை. என்ன பிழை செய்தேன், ஏது பிழை செய்தேன், சொல் என்றான். தேவியே, இப்போது உன் தேவை என்ன கேள். என்ன கேட்பினும் தருவேன். சொன்ன சொல்லிலே தவறேன். ராமன் மீது ஆணை, ரகுல சோமன் மீது ஆணை என்றான். உடனே கையை தசரத்திலே பார்த்து, ராமன் மீது ஆணை வைத்து விட்ட காரணத்தினால் இவன் சொல்லிலே மாறமாட்டான் நினைத்து முன்பு தருவேன் என்று சொல்லி எதை இப்போது தாய் என்று கேட்டாள். மறுக்காமல் தருவேன் என்றான் தசரதன். கள்ளவேள் கோதை கருத்து உணராத மன்னன் வெள்ளையன் நெடுஞ்சுடர் மின்னனக்கான் உள்ளம் ஓந்தது செய்வேன் ஒன்றும் லோவேன் வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை என்று சொன்னான். ராமன் மீது ஆணையாக நீ கேட்டதை கொடுப்பேன் என்று சொன்னான். உடனே வாக்களித்தவின் சிறு தொண்டத்தில் ஒருத்தர் வந்தார். நீ கேட்டதையெல்லாம் கொடுக்குறேன்னார். கேட்டதையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே உன் பிள்ளையே கரியாக அறிஞ்சு கொடுன்னு கேட்டார். சொன்ன சொல் வாக்குக்காக அவர் பிள்ளையை கரியாக அறிஞ்சு கொடுத்தார். அதே போல் ஒரு சிவனடியாரத்திலே ஒரு சிவபெருமான் வந்தார். அவர் மறைமுகமாக ஒரு சீடரை போல் வந்தார். ஒரு சிவனடியாரை போல் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நீ என்ன வேணுன்றதில்லை, நீ கேட்டது கொடுப்பேன்னா, நிச்சயமாக கொடுக்குறேன்ட்டான். வாக்கு மாற மாட்டேன்னா அப்படின்னா உன்னுடைய அழகான மனைவியை எனக்கு மனைவியை அனுப்பிச்சிடு அப்படின்னா. அவரும் வேறு வழி இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டு காரணத்தினால அவர் வந்து தன்னுடைய மனைவியை தானம் செய்து விட்டார். யார்? ஏற்பகை நாயனார். ஆக அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்து விட்டவற்ற காரணத்திற்காக யாரும் வந்து வாக்கிலே மாறவில்லை. அதே போல் நாமும் வாக்கு தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவனும் நினைத்தான். அதே நேரத்தில் நீங்களும் அதை போல வாக்கு தவறாமல் இருக்க வேண்டும் என்று கைகையும் கேட்டாள். உடனே அவன் அந்த வரங்களை இப்போது தா, சொன்ன சொல்லை தப்பாது தா என்று கேட்டாள். என்ன வரம் வேண்டுமோ அதை இப்போதே கேள், உடனே தருவேன் என்றான் தசரதன். உடனே கைகை தசரனை பார்த்து கேட்டாள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய்யரசு ஆழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் புகுவது என்று புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். கெடுதலான பெண்கள் மன்னிக்கிலேயே அவர் தலைவியாக கெடுதலான பெண்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய கைகை அந்த இரண்டு வரங்களிலே ஒரு வரத்தினால் என்னுடைய சேயாக என்னுடைய வயிற்றிலே பிறந்த பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். அந்த சீதைக்கு ஆம்டியான்னு ஒருத்தனுக்கிறானே, அவன் அந்த நாட்டை விட்டு போய் காட்டில் ஆளணும்னா. உடனே இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சு? கைகையுடைய வார்த்தைகளை கேட்ட தேர்தன் அரவம் தீண்டிய ஆணையானான். பாம்பு தீண்டிய யானையைப் போல் ஆகிவிட்டான். மெய் விதித்தது, மூச்சிறைத்தது, கால் மரத்தது, கை வரைத்தது, பூதலம் உற்று புரண்டனன் மன்னன் உலர்ந்தது உயிர் ஓடல் உற்றது, ஆவி பதைத்தது, அலக்கண் நெய்தினான். உடனே என்னாச்சு அவருக்கு? வெந்த புண்ணிலே வேல் பாய்ந்தது போல் ஆகிவிட்டது. செலபோசன் ஏற்கனவே கொடுத்த சாபம். என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிகிற போது எப்படி என்னுடைய உடலில் இருந்து உயிர் பெறுகிறதோ அதே போல் உன் மகன் உன்னை விட்டு பிரிகிற போது உன் உடலில் இருந்து உயிர் பெரியும்னு சொன்னானே, அது இப்போது வேலையை ஆரம்பித்து விட்டது என்று தசர மகா சக்கரவர்த்தி நினைத்தார். ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாமாத யானையை நம்பலாம், குல்லும் வேங்கை புலியை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் திருவில் இருந்து தேங்கி தவிப்பறேன்னு ஒரு பாடலாசிரியர் எழுதினார். அதைப்போல மனைவியாக இவள் ஆகிவிட்டாலே. நோய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 வயது ஆமளவும், பெய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளல் ஆகாதே என்று ஒரு கவிஞன் விரக்தியாக மனைவியை பற்றி பாடினான். ஆவதும் பெண்ணாலே உலகம் அழுவதும் பெண்ணாலே என்று ஒரு கவிஞன் பாடினான். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் சகோதரி, உயிர் காப்பான் தோழன், கொலை செய்வாள் பத்தினி என்று சொல்லி ஒரு கவிஞன் பாடினான். ஆக வஞ்சகம் என்பது பெண்வடிவம் என்பது என்னும் வார்த்தை சான்றோர்களாலே சொல்லி வைத்தார்கள். ஆகவே நீ கேட்டவை வரங்கள் அல்ல, என் நெஞ்சை குறிவைத்த சரங்கள் என்று தசர மகா சக்கரவர்த்தி சொன்னான். என் கண்மணி என்னை விட்டு கானகம் போனால் நான் வானகம் போவேன் என்றான் தசரதன். சொல் புத்தி கேட்டு சுய புத்தி கெட்டதா என்றான் தேரதன். உன் கொடியே, உன்னை இப்படிப்பட்ட கொடிய வரத்தை கேட்க வேண்டும் என்று உன்னை யார் தூண்டியது என்று கேட்டான் தசரதன். உடனே அப்போது கையை சொன்னாள். திசைத்ததும் இல்லை,
எனக்கு தீயோர் இசைத்ததும் இல்லை. முன்னீந்த இவ்வரங்கள் குசைப்பறியோய் தறி நின்று கொள்வேன். அன்றேல் வசித்தரம் நின்மையின் வைத்து வாழ்வேன் என்றான். நீ ஏற்கனவே எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு யாரும் கலகம் ஊட்டலை, நானாகத்தான் கேட்கிறேன். நான் கேட்ட இந்த வரங்களை கொடுத்தால் நான் உயிரோடு இருப்பேன், இல்லை என்று சொன்னால் என் உயிரை மாய்த்து நீ உன்னை பழிகாரனாக ஆக்குவேன் என்று சொன்னாள் கைகை. இப்படி சொன்ன கைகையின் உரையை கேட்ட தசரன் வெந்த புண்ணிலே வேல் நின்றது போல துன்புற்று தரையில் விழுந்தான். இந்த நெடுஞ்சொல் அவ்வேழை கூறும் முன்னே வெந்த கொடும் புண்ணில் வேல் விழுந்தது ஒத்த சிந்தை செறிந்து திகைத்து அயர்ந்து விழுந்தான் மைந்தனலாது உயிர் வேறில்லாத மன்னன். என்னாச்சு? ஏற்கனவே எண்ணிலா இருந்தவத்தோன் ஏன் பேசல் மருமத்தின் நெருமையில் பாய்ந்த புண்ணிலாம் கனல் ஒழிந்தால் எனச்செவியில் போதலோடும் உள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று சொல்லாட கண்ணிலான் பற்றிழந்தான் என துயர்ந்தான் கண்ணுயரம் கால வேலைன்னாரே, அதை போல் மிகப்பெரிய சோகத்தில் அவர் மூழ்கிவிட்டார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு? சலபோசம் நீண்டிய சாபம் நினைக்கு வந்தது. உடனே ரேணுகையை என்ன செய்தான்? ஜமதக்கினி முனிவன் தவறு செய்த காரணத்தால் தண்டித்தான். அகலியை கௌதமன் தவறு செய்த காரணத்தால் தண்டித்தான். நானும் கையை இப்பொழுதே வாளால் கொன்று பாவியர் பட்டியலில் சேர்வேன் என்று நினைத்தான். பிறகு மனம் மாறி கையிடத்திலே நாம் எப்படியாவது கெஞ்சி கேட்கல கெஞ்சலானான். வேறு வரங்களை கேள், 2 அல்ல 100 வரங்களை தருகிறேன், இந்த வரத்தை மட்டும் கேட்காதே என்று எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தான். கால் மேல் விழுந்தான் தேரசன், கொள்ளான் இன்சே என்றான். உன்னுடைய காலிலே விழுந்து கேட்கிறேன், ராமனுக்கு காடு பரதனுக்கு நாடு என்று சொன்னால் அதை உன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய பரதனை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே கைகையே உன்னிடத்திலே கெஞ்சுகிறேன். கண்ணே வேண்டும் என்னும் இயக்கடவேன், என் உள்ளே ராவி வேண்டினுமின்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகையன்மானே, பெருவாயல் மண்ணே கொள்ளி மற்ற ஒன்றை மறையன்றான். இந்த மண் ஒரு ராஜ்யம் மட்டும் எடுத்துக்கோ, பரதன் நாடாக இருக்கட்டும், ஆனால் அந்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ராமன் இருக்கட்டும், அவனை காட்டுக்கு அனுப்பாதே என்று சொல்லி அவன் எவ்வளோ தூரம் கெஞ்சினான். அவள் இணங்கவில்லை, அவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வாய் தந்தேன் என்றேன், இனி யானோ அது மாற்றேன். நோய் தந்தன்னை நோவன செய்து நோலாதே, தாய் தந்தன்ன தன்னை இறந்தால் தல்வெங்கண், பெய் தந்தியும் நீ இருந்தால் பழியாமோ. ஆகவே ஒரு பெயிடத்திலே கூட ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்கலாம், ஆனால் உன்னத்தில் அந்த இறக்கத்தை கூட எதிர்பார்க்க முடியாமல் இருக்கிறனே. இந்த மாதிரி கேட்காதே, என்னை கொல்லாதே. மன்னன் வேண்டுகோளை கைகை ஏற்கவில்லை. முன்னே சந்தாய் இவரம் நல்காய் முனிவாயேல், என்னே மன்னா யார் உள்ள வாமிக்கினி என்றான். ஆக ஒரு வாக்கு கொடுத்து விட்டு இந்த வாக்கிலே தவறினால் அப்பொழுது உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போது சொன்னார், தசரதன் சொன்னான், ராமன் காடு சென்னும் வரத்தை திரும்ப பெருக நீயே நாட்டை ஆள்க என்றான். தசரதன், நின்மகன் ஆழ்வான், நீ இது ஆழ்வாய் நிலம்பெல்லாம் உன்வயம் ஆமே ஆளுதி செந்தேன் உரை கொன்றேன். என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிரிற்கும் நன்மகன் என்றான் அடையவாமை நயன்றான். இந்த நாட்டை விட்டு போகாத, எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்கட்டுமே, அவனை காட்டுக்கு அனுப்பாத, அந்த வரத்தையாவது கொஞ்சம் கேள அப்படின்னு எவ்வளோ சொன்னான். நான் மேற்கொண்ட சத்தியம் எனது வேறற்று அழியும்படி எனக்கு கொடுப்பதற்கு காரணமான எனது ஒருவனையை எண்ணி துன்புகிறேன். மெய்யே எந்தன் வேறற வேண்டும் வினை நோக்கி நெய்யா நின்றேன் நாமும் உழந்தேன் அலை நம்போல் கையா நின்றேன் கண்ணெது நின்றும் கழிவானேல் உய்ய எண்ணங்காய் உணவயம் என் உயிரென்றான். என்னுடைய மகன் ராமன் என்னை விட்டு பிரிந்தானேயானால் என்னுடைய உடலிலிருந்து உயிரானது பிரிந்துவிடும். ஆகவே உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உனக்கு நான் அபயம் என்று கேட்கிறேன், என்னுடைய உயிரை எனக்கு தாய் என்று கேட்கிறேன் என்று எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தான். அப்பொழுது பரசுராமனிடத்திலே அபயம் கேட்டது போல அபயம் கேட்டேன். ராமன் கானகம் போனால் நான் வானகம் போவேன் என்றான். தசரதன், சரம் தாழ்வில்லாய் தந்த விரத்தை தவிர்க என்றால் வரம்தான் அல்லால் நல்ல ரமாமும் உரை என்றாள். வரத்தை கொடுத்துவிட்டு அதை மறுத்து வேறு வரம் கேள் என்று சொல்லுவது அறம்தானா என்று கேட்டாள். கையை சொன்னதை கேட்ட தசரதன், ராமன் காடு போனால் நான் ஆவி இழப்பேன் என்று எண்ணி மலை போல் கீழே விழுந்தான். நெடியான் நீங்கி மின்னாவி இனி என்னா இடியேருண்ட மால்வரை போல் மண்ணிடை விழுந்தான். உடனே அப்போது சொன்னான், உன் வரத்தின் மூலமாக உன் கணவனையே நீ கொள்கிறாயே. இப்படிப்பட்ட கொடியவள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒன்றான் என்ற ஆறுயிரோடும் உயிர்கள்வர் பொன்றாமுன்னும் பொன்றினர் என்னும் போழல்லால் இன்றோர்காரும் எல்விளையாதும் இறையோரை கொன்றாரில்லை கொல்லுதியோ நீ கொடியாயே. எப்பொழுதுமே கணவனை கொன்ற மனைவிகள் யாருமே இந்த உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. கணவன் இறந்தவுடனே நானும் வாழ மாட்டேன் என்று சொல்லி கணவனோடே உடன்கட்டை ஏறியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
புன்சை கொல்லன் தன் செயல்பட்ட யானோ கல்வன் யானோ அரசன் யானோ கல்வன் கெடுகை என் நாவில் என்று சொல்லி ஒரு மன்னன் அங்கே விழுந்தான். அவனுடைய மனைவியும் உடன்கட்டு ஏறிவிட்டாள். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். பாண்டு இறந்தவுடனே மாத்திர தேவி உடன்கட்டு ஏறிவிட்டாள். மோக்கல்யருக்கு எவ்வளோ சேவைகளை நலாயினி செய்தாள். சத்தியவான் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் என்று எவனிடத்திலேயே சாவித்திரி வாதாடினாள். திருதராஷ்டிரன் கொடுங்கிற காரணத்தினால் காந்தாரியும் தானும் தன்னுடைய கண்களை கட்டி கொண்டாள். கணவனை காத்தவர்கள் மத்தியிலே கணவனின் உயிரை எடுப்பவள் கையை நீ இருக்கிறாயே, நான் அம்பாலின் ஆறுயிர் உண்டாய் நாக்காகி அம்பாலினுடைய ஆறுயிரை கொள்கிறாயே என்று சொல்லி வெண்ணையே வென்ற நான் ஒரு பெண்ணால் மடிகின்றேனே, இன்னொரு காரும் வென்ற எனக்கு என் மனைவாழும் பெண்ணால் வந்தது அந்தரம் என்ன பெறுவேனோ என்றெல்லாம் சொல்லி அவன் இங்கே அழுது புலங்கினான். அப்போது பருந்துக்கு தந்த வாக்குறுதியை சிவி மீறவில்லை. அதை போல் நீயும் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்றாள் கைகாயி. அறிந்தான் உன்னோர் வண்ணவனன்றே அருமேனி, ஆக கேட்டவரம் தந்தால் உன்னை ஏற்பேன், இல்லை என்றால் உயிர் நீப்பேன், பரத்தை கொடு அல்லது என் சவத்தை சுடு என்றாள் கைகேயி. வீந்தாளை வெய்ய வள்ளுன்னா மடல்வேந்தன் ஈந்தேன் நீந்தேன் இவ்வரம் மின்செய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானுலக ஆழ்வேன் வசிவெள்ளம் நீந்தாய் நின்முகனோடும் நெடுதென்றான். வரத்தை தந்தபின் தேரதன் மூர்த்தியாகி கீழே விழுந்து விட்டான். தன் செயலில் வெற்றியடைந்த கைகேயி கவலையற்று தூங்க ஆரம்பித்தாள். செயல்முற்றி ஊரா நின்ற சிந்தையினாலும் துயிலுற்றாள். அடுத்து கைகேயின் குடிஞ்சைகளை பார்த்து அவள் முன்னால் நிற்க நாணப்பட்டு இரவாகி குமரப்பெண்ணும் நீங்கினாள் என்றாள். நாணினாள் என ஏகினாள் அல்லது கங்குலாகிய நங்கையே. தசன் துன்பத்தைக் கண்டு துயவுற்ற அந்த யாமக்கோழிகளெல்லாம் சிறைகளாகிய கைகளால் தன் வயிற்றிலே அடித்துக்கொண்டு அழுவது போல தோன்றின என்கிறார். கண்டு நெஞ்சி கலங்கி அம்சரி ஆன காமர் துணைக்கரம் கொண்டு தம்முறை ஏற்றி விழிப்பு போன்றன கோழியை என்கிறார். தோய்கை மரத்து மின்சரை துள்ளி வீழு புள்ளலாம் மாகையை தீ உள்கிழித்து மரத்துவைவன போன்றவையே. விடியற்காலை நேரத்திலே இந்த பறவைகளெல்லாம் சிறைகளால் அடித்து கொள்வது இந்த கைகையை இப்படிப்பட்ட கொடுமைக்காரியாக இருக்கிறாளே என்று சொல்லி அவள் வயிற்றில் அடித்துக் கொள்வதை போல இருந்ததாம். இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே வானத்திலே இருந்த அந்த விண்மீன் கூட்டமெல்லாம் என்ன செஞ்சதான், பொழுது வந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இருந்து நம்ம வானத்திலே பந்தல் நட்சத்திரமாகி பந்தல் போட்டோம், இனிமேல் தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையே என்று சொல்லி அந்த பந்தலை பிரித்ததை போல அந்த விண்மீன்கள் எல்லாம் மறைந்தன. விரித்த பந்தர் பிரித்ததாமன மீன் ஒழித்தது வானமே. பட்டாபிஷேகத்திற்கான பட்டாபிஷேகம் காண்பதற்காக பெண்கள் எல்லாம் சீக்கிரம் எழுந்தார்கள். மாமையில் குலம் என்ன முன்னம் மலர்ந்தெழுந்தனர் மாதரே. ஊழிக்காலம் போல இரவு நிகழ்கிறதே, இன்னும் பொழுது விடியவில்லையே, ராமனுடைய அந்த பட்டாபிஷேகத்தை காண முடியவில்லையே என்ற ஆடவர்களெல்லாம் இன்னும் விடியவில்லையே நீண்டு கொண்டே போகிறதே என்று நினைத்தார்களாம். ஆழியான் ஒடி ஆளும் நாள் இடை ஆவியான பாவி இது ஓரேரா ஊழியாயின வாரியனா உயர் போதின் மேல் ஒரே போதையும் ஏழு உலோகமும் மிண்டவும் செய்த கண்ணுமெங்கள் கண் மனங்களும் வாழும் நாள் இது என்ன எழுந்தனர் மஞ்சு தோய்பய மஞ்சரே. பட்டாபிஷேகத்துக்கு இன்னிசை ஒலியை காலை பொழுதிலேயே எங்கும் ஒலிக்க ஆரம்பித்தது. தன் குலத்தோந்தலான தேவதனை வீழ்த்தியே கைகை மீது கோபம் கொண்ட சூரியன் தன் கோபம் முற்றியதால் உடல் சிவந்து காலையில் காணப்பட்டானான். பாவம் முற்றிய பேரை செய்த பகைத்திறனால் வெய்யவன் கோபம் முற்றி மிகச்சிவந்தன் ஒத்தன் உன குந்திலே. ராமனுடைய முடிசூட்டு விழாவை காண வந்த மகளிர்கள் இலை தாமரை மலர்களைப் போல முன்னதாக மலர்ந்து விட்டன. மூவராய் முதல் ஆகி மூலமது ஆகி ஞாலமாகிய தேவதேவர் பிடித்த போர்வில் விடுத்த சேவகன் செந்நிலம் காவல் மாமுடைய சுடுவோரில் காணலாமனும் அசைகூர் பாவைமார் முகம் என்ன முன்ன மலர்ந்து பங்கைய ராசியே. பார்க்கடல் கடந்த போது அமிர்தம் முன்னும் ஓடி வந்த அமரர்கள் போல ராமனுடைய பட்டாபிஷத்தை காண அரசல் கூட்டமானது அங்கே வந்து சென்றது. ஜன நெருக்கடி, முன்னேயும் பின்னையும் போக முடியல. பொழுது விடுகிற நேரம் சீக்கிரமாக போகணும்னு ஜனங்கள்லாம் தெருக்கள்லாம் அவங்க போகிறாங்க. தலைநகர் முழுவதும் தலைநகரானது. அந்த தலைநகரே தலைநகரமாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார். ஏகுமின்றன் இடையடை நிற்றலால் போகிலே மிளகில்லா பொன்னகர் வீதியெல்லாம் அந்த பொன்னகரிலே இருக்கக்கூடிய அந்த வீதிகளெல்லாம் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். பட்டாபிஷேகம் காண அயோத்திக்கு வருவதவர்கள் இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அஷ்டதிக்கு பலர்கள் மலைகளை தவிர மீதி அத்தனை பேரும் யாரும் அங்கே வரவில்லை. முடிசு விட்டு மண்டபத்திற்கு அரசர் அந்தனர் வந்தனர். இந்திரர் கோமைசாலும் இருநிலக்கிழவரெல்லாம் வந்தனர். மௌலி சூட்டும் மண்டபம் மறைவின் புக்கார் நல்வனம் காணவுக்கார் நான்மறை கிழவரெல்லாம் விண்ணவர் சுமூர்த்தார் மன்னவர் செயல் தோர்த்தார் எண்ணரும் கனகமாரி எழுதரை கடல்கள் தோர்த்த
அயதோர் அமைதியின் கண் ஐயனை வேடும் சுட்டற்கு வயல்கள் தோறும் நன்கு மாதவக் கிழவன் வந்தான். அந்த நேரத்திலே வசிஷ்டர் என்ன செய்தார்? ராமன் இருக்கக்கூடிய மாளிகைக்கு வந்தார். கங்கையை முதலையாய கன்னியாரி இணையத்த மங்கள புனலும் நாலு வாரியின் நீரும் பூரித்து அங்கியின் வினையிட்டேற்ற யாவையும் அமைத்து வேறு சிங்காசனம் அமைத்து செய்வன பிறவும் செய்தார். இப்படியெல்லாம் செய்து சிங்காசனம்லாம் அமைத்து முடிசூட்டு விழாக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் வசிஷ்ட மகாமுனிவர் செய்து கொண்டிருந்தார். முடிசூட்டு வேலை மூத்து வேலை நெருங்கிவிட்ட காரணத்தால் தயதனை அழைத்து சென்று அழைத்து வாய்ந்து சுமந்திரனை அனுப்பினார். வசிஷ்டனும் கணிதோர் உணர்த்தமாந்தார். காலம் வந்து அடுத்ததென்ன பிணியரை காட்டு நின்ற பெரியவன் விரைவன்யாகி மணிமுடி வேந்தன் தன்னை வல்லையின் குணர்த்தி பணிதலை நின்ற காதல் சுமந்திரன் பரிவன் சென்றான். அடுத்து அங்கே சுமந்திரனை பார்ப்பதற்காக தசரனை பார்ப்பதற்காக கொண்டு வருவதற்காக சுமந்திரன் அரச மாளிகைக்கு சென்றான். அங்கு தசரனை காணவில்லை. கைகேயி மாளிகைக்கு சென்றால் தசரனை காணலாம் என்று அங்கே இருந்த பணியாளர்கள் கூறினார்கள். உடனே சுமந்திரன் கைகேயி மாளிகைக்கு சென்றான். தன் மாளிகையிலிருந்து சுமந்திரனை பார்த்து கைகேயி ராமனை இங்கே அழைத்து வா என்று சொன்னாள். பெண்டிலில் கொற்று முன்னாள் பிள்ளையை குணர்க என்றாள். சிற்றவை தானும் அங்கே குணர்கனை செப்பினாள். அப்புந்தடம் வடும் சோட பொதுதி விரைவன் என்றாள். உடனே மைந்தனி கோடியங்கள் வாழ்க்கினாள் யாவும் என்பர். ஆரணம் மறுதல் தேட்டார் ஐயனை அணுகி நோக்கி காரணம் இந்தியையும் கண்கள் நேர்களை நிற்பார். ஆக கைகையுடைய அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனை பார்த்து சீக்கிரமாக பட்டாபிஷேகத்தை கோலத்தை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புருக சிந்தையோடு உருகுமா போல் என்புருக நெஞ்சுருக யார் உருகுகின்றார். ராமன் வேகமாக சென்றுவிடக்கூடாது என்று கூறி பொன்னையும் மணியையும் கொட்டி வேகத்தடையெல்லாம் ஏற்பட்டாங்களாம். ராமன் கைகையுடைய மாளிகையை நோக்கி போகிற போது தசரன் மாளிகைக்குள்ளே நுழைந்தான். அங்கிருந்த பணியாளர்கள் தசரர் கைகையுடைய மாளிகையில் இருக்கிறார் கூறினார்கள். உடனே கைகையுடைய மாளிகைக்கு சென்றான். தயன நெய்வான் முன்னே கூட்டு தமிழன் வந்தான். வந்தவள் தன்னை சென்னி மன்னர் தொடங்கினால் ஆடி வந்து அடைந்த தாயை ஆண் கண்டினான். ஆக அந்த கைகையை பார்ப்பதற்காக கைகையுடைய வீட்டிற்கு போனான். யாரே? ராமன். உள்ளம் கருத்தவள் உடல் கருத்துவண்டம் உரைத்தாள். உன் தந்தை பக்கத்து அறையில் ஓய்வில் இருக்கிறாள். உனக்கு ஓர் ஆணையை இட்டிருக்கிறார். தன் வாயால் சொல்ல கூசுகிறார். என் வாயால் உன்னிடம் பேசுகிறார் என்று சொல்லி சொன்னவுடனே உனக்கு உந்தை வைந்த உரைப்பதோர் அறிவுண்டென்றான். உடனே ராமன் என்ன செய்தான்? கைகையை பார்த்து எந்தையை ஏவ நீரே உரை செய்ய ஏவது உண்டேல் உய்ந்தனன் அடியே நின்னின் பிறந்தவர் உளரோ வாழி வந்ததின் தவிர்த்தின் நாய வருவையன் மற்றொன்றுண்டோ தந்தையும் தாயும் நேரே தலை நின்றேன் பணிமின் என்றான். ஆகவே அப்பா சொல்ல அதை அம்மா மூலமாக நான் கேட்க வேண்டுமானால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? அப்பா சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த ராமன் கைகை இடத்திலே கேட்டான். அப்பொழுது கைகை சொன்னாள், ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தங்கரும் தமேல் கொண்டு பூழிவெங் காணும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாயன் ரெம்பென் அரசன் என்றாள். உடனே என்ன ஆச்சான்? செப்பரம் குணத்துராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் அப்போது அலந்த சிந்தாம் வரையனை வென்றதம்மானார். அதாவது ராமனுக்கு காடு பரதனுக்கு நாடு என்று சொல்லி அவர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவனுக்கு எந்த விதமான வருத்தமும் ஏற்படவில்லையா. அதுபோது ராமனுடைய தோற்றப்பள்ளி எப்படி இருந்ததான்? அண்டலர்ந்த சிந்தாமணி பூவை போல இருந்ததான். அவனே வேதத்தின் சுருக்கம். அவன் நெற்றியில் விழுமா சுருக்கம். ஓடும் செம்பொன்னும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே என்று சொல்லி அப்படிப்பட்ட துறைவருடைய மரத்திலே ராமன் இருந்தான். காடு செல்ல கைகை இடத்திலே ராமன் விடைபெற்றான். உடனே ராமன் கைகையை பார்த்து சொன்னான், மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதொன்றோ என்னினி உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னொளிர் காணமின்றே போகின்றேன் விடயம் கொண்டேன் என்று சொல்லி தந்தையை கண்ணால் பார்க்க கைகையை அனுமதிக்காததால் தந்தை இருக்கும் திசை நோக்கி தண்டை நெட்டு எழுந்தான். தந்துணை தாதை பாதம் அத்திசை நோக்கி தாழ்ந்து குன்றினும் வேந்த சோழான் கோசலை எல்லாம் புக்கான். அப்படி கோசலனுடைய வீட்டிற்கு போகிற போது எப்படி போகிறான்? குழைக்கின்ற கவரையின்றி கொற்றவெண் கொடையுமின்றி இழைக்கின்ற விதிவன் சொல்ல தர்மம் பின் இறங்கியாக மழைக்கொன்றம் மனையான் மவலி குவத்தின் வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமையன் சென்றான். குழைக்கின்ற கவரை இல்லாமல் கொற்றவெண் கொடையும் இல்லாமல் இப்படி வருகிறானே என்று சொல்லி ஏன் என்ன நடந்தது என்று கோசலை ராவணத்திலே கேட்டாள். நினைந்ததன் இடையோருண்டோ நெடுமுடி புனிதற்கின்றாள். செங்கை கூப்பி அவன் சொன்னான், நின் காதல் திருமகன் பங்கமேல் குணத்து எம்பி பரதனே துங்கமாமுடி சூடுகின்றான் என்றான். அதாவது பரதன் நாட்டை ஆளப்போகிறான்னு சொன்னான்.
உடனே என்ன சொன்னாங்க அந்த கோசலை, முறைமையன்று என்பது ஒன்று உண்டு, உண்மையின் நிறைகுணத்தவன் என்னால். அப்பா, மூத்த பிள்ளையாளன்றது ஒரு முறை இருக்கிறது தவிர மற்றபடி உன்னை விட அவன் 3 மடங்கு நல்லவனே தான் சொல்லி சொன்னான். அதையடுத்து ராமனத்திலே கோசலையை கூட்டினாள். அடுத்து ராமன் சொன்னான், பரதனுக்கு நாடு, எனக்கு காடு 14 ஆண்டு, இது மன்னனின் கட்டளை என்றான். உடனே கோசலை துயரமடைந்தாள். பஞ்சமோ மகனே, உன்னை மாநிலம் தஞ்சமானி தாங்கு என்ற வாசகம், நஞ்சமோ இனி நான் உயிர்வழவனோ, அஞ்சும் என் ஆறுயிர் நஞ்சுமால் என்று சொன்னாள். அட சித்தம் நீ திரிக்கின்றதன் தேவர் கணக்கில் 10 நாளும் பகலன்றோ என்றான். அட என்னம்மா இதுக்கு போய் பயப்படுறீங்க? தேவர் கணக்கில் ஒரு பகல் என்பது ஒரு நாள் மாதிரி. ஆகவே 10 பகல் தானேம்மா, 14 பகல் தானேம்மா இருந்துட்டு வர போகிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 14 நாளில் வந்துடுறேன் தேவர் கணக்கில்னு சொன்னாட்டான். தந்தை சொல் கேட்டு பரசுராமன் தாயை கொன்றான். தந்தை சொல் கேட்டு மிக்க மந்திரமில்லைன்னு சொல்வார்கள். ஆகவே தந்தையினுடைய வார்த்தைங்கிற போது அதை நான் மறுக்க முடியாது. ஆகவே நான் இப்போதே மின்னூலில் காணமின்றே செல்கின்றேன், விடயம் கொண்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோசலிடத்திலிருந்து புறப்பட்டு நேராக கைகை மாளிகைக்கு உடனே சென்றான். அடுத்து கோசலை விட்டுவிட்டு நேராக அங்கே சுமித்துண்டி வில்லத்தை நோக்கி ராமன் நடந்த கோசலை கைகைய நாட்டிரை மடந்தை கோயிலை எய்தினாள். மன்னவன் கிடந்த பார்வசை விழுந்தரள், மன்னன் தகைமை காண வாராய் மகனே என்றாள். கோசலையின் அழுகை சத்தம் கேட்டு பட்டாபிஷேக மாலை கேட்டது. வசிஷ்டர் கைகையின் மாலைக்கு வந்தார். மன்னன் மயங்கி கிடப்பது ஏன் என்று கேட்டார். வசிஷ்டன் கைகையை வணங்கினான். நள்ளிரவு முதல் தந்த எல்லா வாதங்களையும் நெருளையாக வசிஷ்டன் கூறினாள் கைகேயி. தன்னால் நேர்ந்த தன்மை தானே தெரியச் சொன்னாள். வசிஷ்டன் தைரதன் அருகில் வந்தான். தைரதன் வசிஷ்டத்திலே கைகையுடைய மனத்தை மாற்ற முயலுங்கள் என்றான். வசிஷ்டர் எவ்வளவு தூரம் கேட்டு பார்த்தார். கைகையுடைய மனத்தை மாற்ற முடியவில்லை. ஆகவே அரசன் மெய்யின் திரிவானெனில் இன்றே பொன்றாது ஒழியன் என்றாள். மீண்டும் என்னை மரத்தை மாற்றிக்கல் என்று சொன்னால் நான் இப்பொழுதே இறப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் உடனே அவளை வற்புறுத்துவதை விட்டுவிட்டார்கள். அடுத்து, பண்டே எரிமன் உன்னை பாவி தேவியாக கொண்டேன் அல்லேன், வேறொரு குற்றம் தேடிக்கொண்டேன். உன் கழுத்தின் நான் உன் மறுக்கு காப்பின்னானாகட்டும். உன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய தாலி கயிறு உன்னுடைய காப்பு கட்டுவதற்கு உரிய பரதனுக்கு உரிய கயிறாக அமையட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த வசிஷ்டரை பார்த்து சொன்னான். இன்னே பலவும் பார்வான் இறங்காத ஆளை நோக்கி, சொன்னேன் இந்தேன் இவளின் தாரம் அல்லல் துறந்தேன், மன்னே ஆவான் வரும பரதந்தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா, அவனும் மகான் உரிமைக்கு என்றான். ஆகவே இப்போதே ஒரு வார்த்தையை சொல்லி எழுதி கொள்ளுங்கள் வசிஷ்டரே. இப்படிப்பட்ட கொடிய வரத்தை கேட்ட காரணத்தால் இந்தியிலிருந்து அவள் என் மனைவி அல்லல் என்று கைகையை துறந்து விட்டேன். அந்த கைகையினுடைய வயிற்றிலே பிறந்த காரணத்தினால் அந்த பரதனையும் மகன் என்று துறந்து விட்டேன். என்னுடைய ஈமக்கருவை செய்வது கூட அவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தை அங்கே பதிவு செய்து மூர்த்தியாக விழுந்து விட்டார் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்தில் இருந்து நாளை தினம் தொடர்கிறேன் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.